வணக்கம். எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மொட்டை மாடியில் பெருவிடை கோழி வளர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவருக்காகவும் அவரை போலவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, சுற்றி காம்பவுண்ட் இருக்கும். அதாவது பக்கத்தில் எதுவும் இடம் இருக்காது, ஒரு 2 சென்ட் 3 சென்ட் கூட இடம் இருக்காது. அவனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மொட்டை மாடி மட்டும்தான். அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. எப்படி நம்ம மொட்டை மாடியில் பெருவிடை கோழி வளர்க்கலாம், அதிலேருந்து நமக்கு ஏதாவது வருமானம் வருமா, என்னென்ன தீவனம் கொடுக்கலாம், நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது பார்த்திங்கன்னா ஷெட்டு. உங்களால் முடிஞ்ச அளவு கோழி நைட்டில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த நாய் கீரி இந்த மாதிரி இதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஷெட்டு முக்கியமாக போட்டுக்கணும். மொட்டை மாடியிலே நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சின்னதாக அதிலேருந்து ஒரு பாதியாக பிரித்து அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டுக்கோங்க. மொட்டை மாடியில் பெருவிடை கோழி வளர்க்குறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 முறையில் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் ஈட்டலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆசைக்காக என்ன பண்ணலாம், நிறைய பேருக்கு கோழி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இடம் இல்லாதனால மொட்டை மாடி மட்டும் தான் இருக்குது, இங்கே அப்புறம் வளர்க்குறது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் ஆசையை பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணலாம், நான் சொல்கிற முறையில் நீங்கள் வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெட்டு போட்டுக்கோங்க. ஷெட்டு போட்டு ப்ரீடிங்காக பார்த்திங்கன்னா இந்த கேஜ் செட்டப் மாதிரி அமைச்சிக்கோங்க. ரிங் இருக்கு இல்லையா, அந்த 10க்கு 3 இல்லை 10க்கு 2.5 அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 12க்கு 3 இல்லை 12க்கு 2.5 இந்த அளவில் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அகலமாக வரும். அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரீடிங் செட்டப்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 வெடை ஒரு சேவல் போதும் அந்த இடத்துக்கு. அந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா மணல் ஒரு 2 பாண்டில் மணல், அப்படி இல்லை அப்படின்னா மண் இருந்தாலே மண் கொட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வெறும் தரையில் சிமெண்ட் தரையில் போட்டு வளர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆணி வந்துடும். இது கொஞ்சம் கஷ்டமான முறை தான், இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை இல்லையா, அதனால் இதை பண்ணி தான் ஆகணும். கோழிக்கு பொழுதுபோக்கு சுத்தமாக இடமே இருக்காது. அதனால் ஈவினிங் டைமில் இல்லை அந்த ஷெட்டுக்குள்ளேயாவது ஒரு மூலையில் என்ன பண்ணுங்கள், மண் ஒரு 4 பாண்டில் மண் கொட்டி வச்சுருங்க. அது மண் குளியல் அந்த மாதிரி தான் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் அப்படி போடுற மாதிரி அது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தீவனம். தீவனம் நீங்கள் நார்மலாக போடுறது அரிசி, கம்பு, கோதுமை, மக்காச்சோளம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது இல்லாமல் மொட்டை மாடியில் நமக்கு பசுந்தீவனம் கிடைக்காது. அதனால் பசுந்தீவனம் ஏதாவது எங்கள் நிலத்துல ஏதாவது பக்கத்தில் ஏதாவது இருக்கிறது, இந்த களை செடிங்க, அருகம்புல், கோரை, அப்படி இல்லைன்னா இந்த வாழை இலை, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் கிடைக்காதவங்க இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லைங்களா, காய்கறி வேஸ்ட்டு, இந்த கீரை வேஸ்ட்டு அந்த மாதிரி கூட வாங்கி போடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பசுந்தீவனம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கோழி ஃபினிஷிங்காக இருக்கும், நோய் தாக்கமும் வராது, இந்த கொத்திக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த முறையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 தாய்க்கோழி ஒரு சேவல், இல்லை 5 தாய்க்கோழி ஒரு சேவல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுவுமே ஒரே டைமில் முட்டை வைக்கிற மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதம் ஒரு 2 கோழி, அடுத்த மாதம் ஒரு 2 கோழி அந்த மாதிரி முட்டை வைக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 2வது முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பண்ணையாளர் யாராவது தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு நாள் குஞ்சாக வாங்கி அதை ப்ரூடிங் போட்டு நீங்கள் கம்பெனி ஃபீடு அந்த மாதிரி கொடுத்து அதுக்கான வேக்சினேஷன்லாம் போட்டு ஒரு 45லேருந்து 60 நாள் வளர்த்து அதை நீங்கள் சேல் பண்ணலாம். ஒரு நாள் குஞ்சு பார்த்திங்கன்னா இப்போது பெருவிடை குஞ்சுங்க 150 ரூபா போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். கொஞ்சம் இந்த ஃபேமஸானவங்கலாம் பார்த்திங்கன்னா 200 சொல்லுவாங்க. உங்களுக்கு 150 200 பிரச்சனை இல்லை. எங்கே உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்குதோ அதை வாங்கி ஒரு 50 குஞ்சு சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 2 மாதம் வளர்க்குறதுக்கு தேவையான தீவன செலவு பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா ஆகும். ஒரு மூட்டை தீவனம் ஆகும். அதுக்கான வேக்சினேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 ஆகும், 3 வேக்சினேஷன் சேர்த்து. அது ஒரு குண்டு பல்ப் ஒரு நாள் கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு ரிங்கில் ஒரு குண்டு பல்ப் மாட்டி விட்டிங்க அப்படின்னா அதுதான் ப்ரூடிங் செட்டப்பு. அதுக்கான தீவனம், தண்ணி இது 2த்தையும் வச்சுட்டு வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு F1, 14 நாளுக்கு IBD, 21 நாளுக்கு லசோட்டா. நீங்கள் மறுபடியும் ஒரு 50 நாள் 60 நாள் கழித்து லசோட்டா பூஸ்டர் கூட நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். 150 ரூபாய்க்கு ஒரு நாள் குஞ்சை வாங்கி அது 2 மாதம் தீவனம் போட்டு வளர்த்திங்க அப்படின்னா ஒரு 60 நாள் கழித்து அந்த ஒரு குஞ்சை பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம். 3வது முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் ஸ்டாக்கே கிடையாது. தாய்க்கோழியும் வாங்க போகிறதில்ல, ப்ரீடிங் சேவலும் வாங்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு 5-6 ரிங்கு போட்டு பட்டா சேவலாக வாங்கிக்கிறீங்க. ஒரு 2 to 2.5 கிலோவில் பட்டா சேவலாக வாங்கிக்கிறீங்க அப்படின்னா
அதை வந்துட்டு ஒரு 3 மாதமோ 4 மாதமோ நீங்கள் வளர்த்து அதை வந்து ஒரு 4000 இல்லை 5000 அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த முறையில் நீங்கள் பட்டாவை வளர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்குக்குள்ளே மண் அல்லது மணலை வந்து நீங்கள் கொட்டிக்கணும். ஏன் அப்படின்னா வெறும் தரையில் விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆணி வந்துடும். நான் சொன்ன இந்த மொட்டை மாடி கோழி வளர்ப்பு இந்த 3 முறையில் முதலாவதாக சொன்னேன் இல்லைங்களா, பேரண்ட் வாங்கி அதிலேருந்து சிக்ஸ் எடுத்து சேல் பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஒன் டே சிக்ஸாக வாங்கி அதை ப்ரூடிங் போட்டு 2 மாதம் வளர்த்து சேல் பண்ணுறது. மூணாவது வந்து 6 மாதம் பட்டாவை வாங்கி நம்ம ஒரு 10 to 11 மாதம் வளர்த்து அதை சேல் பண்ணுறது சொன்னேன் இல்லைங்களா. இது 3ல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சொன்னேன் இல்லைங்களா, ஒன் டே சிக்ஸை வாங்கி அதை ப்ரூடிங் போட்டு 60 நாள் கழித்து சேல் பண்ணுறது தான் வந்து ஒரு லாபகரமானதாக இருக்கும். மொட்டை மாடி கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது சொன்ன முறை வந்து லாபகரமானதாக இருக்கும். உங்களுக்கு ஓவன் ப்ரீடிங் எனக்கு ஒரு நல்ல லைனேஜ் இல்லை ஒரு நல்ல தரமான ஒரு சேவல் தரமான விடையிலேருந்து எனக்கு சிக்ஸ் எடுத்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு சொன்ன முறை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, சிக்ஸுக்கு ப்ரூடிங் போடணும் அப்படின்னா எனக்கு காலையில் சாயங்காலம் அது மாதிரி 2 வேலை இருக்கும், எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அது நான் எப்போயும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க மூணாவது சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் கட்டுத்தர மாதிரி போட்டு பட்டா வாங்கி அதை வந்து ஒரு 3 மாதமோ 4 மாதமோ வளர்த்து நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2000 கொடுத்து வாங்கினும் போது நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு 4000 அந்த மாதிரி சேல் பண்ணலாம். மொட்டை மாடியில் பெருவடை கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 3 முறை பண்ணலாம். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்டில் தெரிவிங்க. கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுற உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலே அவங்களுக்கு ஒருவேளை யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணையில் விற்பனைக்கு 1 மாத குஞ்சுகள் வந்து இப்போ தயாராக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பேரண்ட் ஸ்டாக் வேணும், இல்லை எனக்கு பட்டாவாக வேணும் அப்படின்னாலையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது நண்பா. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பஸ் மூலமாக எந்தெந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை நண்பா. இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. கொடுக்க முடியாததுக்கு நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதற்கான ஏற்பாடுகள் பண்ணுறேன் நண்பா. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.